மத்திய கிழக்கில் பற்றி எரியும் இஸ்ரேல் ஈரான் போர் தற்பொழுது உலக நாடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 ஈரான் அருகே இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது நிலவக்கூடிய இந்த போர் பதற்றத்தால இந்த வழித்தடம் முடங்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. இதனால வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு உற்பத்திகளை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்த தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெறக்கூடிய போர் காரணமாக கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரு பேரலின் விலை $100 தாண்டியிருக்கு. மேலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட்டு சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகுந்த போர் தீவிரமடைந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 9 வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா ராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தினது. இதுல குறிப்பாக பார்த்தோம் என்றால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் காரணமாக பெரும்பாலான எண்ணெய் வயல்கள் மூடப்பட்டிருக்கு. ஐரோப்பிய நாடுகளிலும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் தங்களுடைய உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உலகளாவிய புவிசார் அரசியல் காரணங்களால் எரிபொருள் விநியோகத்தில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக எல்பிஜி விநியோகத்தில் இடையூறுகள் இருப்பதால சுத்திகரிப்பு நிலையங்கள் அதிக அளவுல எல்பிஜி எரிவாயு உற்பத்தி செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் எல்பிஜியை உள்நாட்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கு. வீடுகளுக்காக எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்திற்கு மத்திய அமைச்சகம் முதன்மை வழங்கியுள்ளது. கள்ளத்தனமாக சந்தையில் அதிக விலையில விற்பனை செய்வதை தடுக்கக்கூடிய வகையில சுமார் 25 நாட்களுக்கு முன்பதிவு செய்யும் முறைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட எல்பிஜி சிலிண்டர்களில் இருந்து மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் போன்ற முக்கிய துறைகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயம் உணவகங்கள் மற்றும் வீடுகளுக்கு அப்பாற்பட்ட பிற துறைகளுக்கு எல்பிஜி விநியோகத்தை மறு ஆய்வு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. மறுபுறம் இந்த எரிவாயு தட்டுப்பாடு குறித்த செய்திகள் மக்கள் மத்தியில மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இது குறித்து பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த சில வாரங்களில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கக்கூடிய எண்ணெய் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்படலாம். ஏற்கனவே உற்பத்தி குறைந்து விட்டது. சேமிப்பு கிடங்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த போக்குவரத்து முடக்கம் உலக பொருளாதாரத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு. மேலும் 2022க்கு பிறகு முதல் முறையாக கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரல் $100 தாண்டியிருக்கு. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கிருச்சு. பெங்களூரு, மும்பை மற்றும் கொல்கத்தா போன்ற பெருநகரங்கள்ல வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவுக்கு புதின் விரிக்கும் வலை உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து அந்நாட்டு எரிவாயுவினை வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் வெகுவாக குறைத்துக் கொண்டிருக்கு. ஆனால் தற்போதைய தட்டுப்பாட்டை பயன்படுத்தி மீண்டும் ஒரு டீலுக்கு புதின் அழைப்பு விடுத்திருக்காரு. ஐரோப்பிய நாடுகளுடன் மீண்டும் நீண்ட கால எரிசக்தி உறவை ஏற்படுத்த ரஷ்யா தயாராகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பச்சை கொடி காட்டப்பட வேண்டும் என புதின் தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யாவின் மாஸ்டர் பிளான் உலகிலேயே 2வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான ரஷ்யா இந்த விலையேற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறது. ஐரோப்பாவுக்கு பதில் ஆசிய நாடுகளுக்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் விற்று வரக்கூடிய ரஷ்யா இப்போது தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில இந்தியாவிற்கும் இந்த மாதம் ரஷ்யா எண்ணெய் விற்க இருக்கு. அதிலும் நல்ல வருமானம் பார்க்க ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி.